பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா மற்றும் தொல்லியல் தளங்களுக்கு பயண திட்டங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களின் கலை திறன்களை வளர்க்கும் வகையில் 5 கோடி ரூபாய் செலவில் கலை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 282 மாணவர்களுக்கு சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் 6 நாள் பயிற்சி அளிக்கப்பட்டது. குறிப்பாக ஓவியம், சிற்பம், பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனம், நாடகம், பொம்மலாட்டம், கலைக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு சிறந்த முறையில் செயல்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மதிப்பெண்களை விட தனித்திறமை முக்கியம் என்று கூறி மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 டீச்சர்ஸை ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டாக ட்ரைனிங் கொடுக்குற அந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பல லட்சம் பிள்ளைகளுக்கு அவங்க பள்ளிகளுக்கு சென்ற பிறகு கீழடியில் நாங்கள் என்னென்ன நாங்கள் கற்றுக்கிட்டோம், கீழடிங்கிறது என்ன அப்படிங்கிற விதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கும் அவங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம். அது கண்டிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரு டூர் மாதிரி அழைச்சிட்டு போகும்பொழுது நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கின்ற இது போன்ற அகலாராய்ச்சி எங்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றோ அங்கேயும் பிள்ளைகளை கண்டிப்பாக அழைத்து போவோம். முதற்கட்டமாக நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை நம்ம சொன்னது போல் கீழடியிலிருந்து